எமது கலை கலாச்சாரம் என்ற வகையில் எமது பண்பாடுகளோடு நாம் பின்னி பிணைந்தவர்கள் என்ற வகையிலே முதலாவதாக மங்கள விளக்கேற்றி எமது வைபவத்தை ஆரம்பிக்கின்றோம். மங்கள விளக்கேற்றல் வைபவத்தை ஆரம்பிப்பதற்கு காரைநகரின் மூத்த வியாபாரத்துறையிலே மூத்த பதவி வகித்துக் கொண்டிருக்கின்ற எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த எமது மன்றத்தை வளர்த்து எடுத்த பெருமக்களிலே முதன்மை பெற வேண்டியவர் முருகேசு காசிப்பிள்ளை அவர்களை இந்த மேடைக்கு அழைத்து மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்வதோடு அதனைத் தொடர்ந்து காரைநகர் மக்கள் எத்துறை எடுத்தாலும் அத்துறையில் சிறந்து விளங்குபவர்கள், ஆனால் வியாபாரம் தங்களது குறிக்கோளாக கொண்டவர்கள். அந்த வகையிலே தொடர்ந்து எமக்கு மங்கள விளக்கேற்றி வைப்பதற்காக வருகை தருபவர்கள் நனோ மைக்ரோ கம்ப்யூட்டர் ஸ்தாபன அதிபர் அவரது பாரியார், அதைத் தொடர்ந்து கோபால் மயில் வாகனம் அவரது பாரியாரும் இங்கே மேடைக்கு அழைக்கப்படுகின்றனர். நன்றி. எங்கே உங்களது வரத்தக்க கோஷம். ஒரு மனித வாழ்க்கைக்கு உறுதுணை தேவை என்றால் மிக இன்றியமையாதது. அந்த வகையிலே இங்கே வருகை தந்திருக்கின்ற வியாபார பெருமக்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற துணைவியாரையும் இங்கே அன்போடு அழைக்கின்றோம். இரு துணைவிமாரும் அன்போடு மேடைக்கு வருமாறு வேண்டிக் கொள்கின்றோம். எமது இவ்விழாவை ஆரம்பித்து வைத்த எமது காரைநகர் பெருமக்கள், வியாபார பெருமக்கள் அனைவருக்கும் நன்றிகள். அடுத்து எமது நிகழ்ச்சி நிரலில் நடைபெறவிருப்பது நாம் பிறந்த மண்ணிலே வாழ்ந்த தேசத்திலே நமது மக்கள் பல்வேறுபட்ட சொல்லலா துயரங்களை ஏற்பட்டிருந்த வேளைகளிலும் அந்த துயரங்களினால் பாதிக்கப்பட்ட பல்வேறு நபர்கள் இருந்தாலும் எமது கிராமிய முறைக்கு என்ற வகையில் போராட்டத்தினால் இழந்த போராளிகளுக்கும் அந்த போராட்டத்தின் காரணத்தினால் இழந்த பல்வேறுபட்ட பொதுமக்களுக்கும் மௌன அஞ்சலி செய்வது எமது கடமையாகும். அந்த கடமையை நாங்கள் இப்போ ஒரு நிமிடம் எழுந்து செய்வோம். அடுத்து எமது நிகழ்வில் நடைபெறவிருப்பது தேவாரம். அதை வழங்குவதற்காக காயத்ரி பரமேஸ்வரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இதுவோ மையாலுமாறி வதொன்றமக்கில்லையே
ஹலோ